अस्मद्गुरु परमगुरु निधिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथहृदिच्छयने रमापतीन् वन्दे वन्दे वृन्दावन वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं शिवान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्त வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமோன் வாழியே கஞ்ச திருமங்க யுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதே தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தோ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்சிக்கக்கூடிய மதங்கள்லாம் மாற்றி நேர்வழியை காண்பிக்கக்கூடியவர். அது பரமத பங்கம் மூலமா நமக்கு அருள்ருக்காரணும். அந்த பரமத பங்கத்துல ஆத்தியந்த பாசுரங்கள் மூலமா அதை நாம அப்படி தெரிஞ்சுக்கிறோம் திட்டமான வகையில. அப்படின்றதுல கடைசியா சிவனார் கண்ட பாசுபத மதம் இருக்கு. அந்த பாசுபத மதத்தினால விளையக்கூடிய தீங்கு அதெல்லாம் விடுத்து நாமும் எம்பெருமான சரணம் அடையணும்னு காண்பிக்கக்கூடிய பாசுபத மத பகிஷ்கார அதிகாரத்தினுடைய முதல் பாசுரத்தை சேவிக்கணும். அதுக்கு முன்ன சிவனார் எப்படி ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்றத போன அதில் என்ன மாதிரியா நெய்த்தவத்தவனா இருந்து எப்படிப்பட்டவனை வணங்கணும் அப்படின்னு மார்க்கண்டேயர் புலஸ்திரவாளுக்கெல்லாம் போதனம் பண்ணார் அப்படின்றத இந்த இடத்துல அனுசந்திச்சுட்டு வரணும். அந்த இங்கேயும் சுவாமி தேசிகன் சாய்க்க போற பாசுரத்துல இந்த விற்த்தாந்தத்தை முதல்ல தெரிஞ்சுட்டோம்னா அந்த பாசுரத்துல சாதிக்கிச்சு அதை அப்படியே அன்வயப்படுத்தி சிவன் இந்த ஒருத்தர் நன்னா வாழணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு விஷயத்த இது இருந்தாதான் நல்வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னு இல்லை, அதாவது பசி இல்லாத இருந்தாதான் நல்வாழ்வு, நோய் இல்லாத இருந்தாதான் நல்வாழ்வு, அப்புறம் குடும்பத்தில் நல்ல குடும்பம் அமைஞ்சிருந்தாதான் நல்வாழ்வு. இப்படிலாம் ஒவ்வொரு சமய சந்தர்ப்பத்துல ஒவ்வொன்றும் முக்கியமா சொல்லி இப்படிப்பட்ட வாழ்வு தான் நல்வாழ்வுன்னு பொதுவில் அங்கங்க பல விதமா சொன்னாலும் ஞானம் இருந்தாதான் நல்வாழ்வு. ஞானம் இருந்ததுன்னா ஒருவனுக்கு வாழ்க்கையில என்ன ஏற்றத்தாழ்வு வந்தாலும் மற்றவைகள்னால இந்த நல் ஞானம் கொண்டிருந்தான்னா அந்த வாழ்க்கையே ஏற்றத்தாழ்வு வரக்கூடிய வாழ்க்கையை செம்மப்படுத்திட முடியும் இந்த ஞானத்தினால. மற்ற விதத்தினாலாம் அந்தந்த ஒரு ஏற்றத்தாழ்வு தான் சரி பண்ண முடியுமே தவிர எல்லா ஏற்றத்தாழ்வையும் சரி பண்ண முடியாது. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுக்கும் அருமருந்து அதை சரி பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஞானம்தான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை சாஸ்திரங்கள்லாம் சொல்றது சிவன்கிட்டேருந்து பெறலாம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு சிவனுக்கு அந்த மாதிரியான தன்மை
எப்படி அப்படின்னா, மழு அப்படின்ற பரசுன்னு ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த பரசுன்ற ஆயுதமாகப்பட்டது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதத்தை கையில வச்சுட்டுதான் சிவனார் நல் ஞானத்தை போதிக்கிறவர் அப்படின்னு. அதான் பூர்வத்துல நாம அனுசந்திச்சமே, ஞானம் வளர்ந்தானே ஆழி கடந்தானே ஆள் மேல் வளர்ந்தானே தான் வணங்குமான்னு. அந்த மாதிரியா அவர் அப்படி நல் ஞானத்தை போதிக்கக்கூடிய சக்தி எதனால அப்படின்னா, பரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுத விசேஷம். ஒவ்வொரு ஆயுதத்துக்கு ஒவ்வொரு தன்மை. அழிக்கிறது மாத்திரம் ஆயுதத்தினுடைய காரியம் இல்லை. முதல்ல ஆசிரியர்களுக்கு அது நல்லது அருளக்கூடியதுதான் ஆயுதம். அப்படி அற்று தீமை களையறதுக்கும் அந்த ஆயுதம் பிரயோஜனப்படுது. எப்படி எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்டாம் அப்படின்னு சாது பரித்ராணத்துக்காக அவதரிக்கிறான். அப்படியே துஷ்டத்துகளையும் அழிக்கிறான். அதுபோல ஆயுதங்களும் முதல்ல பரித்ராணார்த்தம்தான் ஆயுதத்தினுடைய காரிய விசேஷம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அது விநாசார்த்தமும் பண்றது. அப்படிதான் ஆயுதம்னு சொன்ன உடனே அது விநாசத்துக்குத்தான் அப்படின்னு எடுத்துக்கூடாது. சரி, அந்த சிவனார் மழுன்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறார். அது சுவாமி தேசிகன் சொல்லச்சு நமக்கெல்லாம் புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக, யத் பிரசூதி சதைராசன் ருத்ரஹா பரசுலாஞ்சனாஹ அப்படின்னு சாய்க்கிறார். ருத்ரஹா ஏகாதச ருத்ரா இருக்காளே, ருத்ரர் ருத்ரன் ஒத்தர் இல்லை, ஏகாதச ருத்ரர்கள் இருக்கா. என்ன அந்த ருத்ரர்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, பரசு லாஞ்சனாகா. ருத்ரர்களுக்கு அடையாளம் மழுவை கையில வச்சுட்டு இருக்கா. மழுன்ற ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கா. அது எப்படின்னா, ஹேத்திராஜனா இருக்கக்கூடிய சங்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் இருக்காரே, அவருடைய பரசுலேருந்து மழுவிலேருந்து தான் பல மழுக்கள் தோன்றது. அப்படிப்பட்ட மழுக்களை கொண்டுதான் ருத்ரர்கள் தங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். இப்போ பெருமாள்னா எப்போதும் கைகளெல்லாம் நேமியான் சக்கரதாரி, சங்க சக்கரதாரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா திருவாரூர்ல வக்ஷஸ்தலத்துல பிராட்டிய உடையவன், சிவன்னா ஜடமுடி உடையவன் அப்படின்னு ஒரு இது சொல்றோம். அதுபோல ருத்ரர், அந்த ருத்ரனா இருக்கக்கூடிய இவனுக்கு சிவனுக்கு அந்த வடிவுக்கு அடையாளம் மழுவை கையில வச்சிருக்கு. அதனால அந்த மழுன்ற ஆயுதத்தினாலதான் அது ஞானத்தை, நல் ஞானத்தை கொடுக்கக்கூடியது.
நல் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதை வச்சுட்டு தான் சிவனார் அப்படி பண்றார். ஆனா இந்த சிவனாரை ஒரு கௌதம சாபத்தினால அந்தணர்களுக்கு ஏற்பட்ட இது, அந்த சாபத்துக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு பாசுபத மதம் அப்படின்னு ஒன்று தெரிவிச்சிருக்கார். இப்போ அந்த பாசுரத்தை நாம அனுபவிப்போம். பாசுபத மத பகிஷ்கார அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பாசுரத்தை அனுபவம். சாது சனங்கள் எல்லாம் சச்ச என்னும் சலம்புணர்த்தார் கோதம சாபம் ஒன்னால் கொடுங்கோலங்கள் கொண்டு உலகில் பூதபதி கடியாரண நின்று அவன் பொய்யுரையால் வேதமகற்றி நிற்பார் விகற்பங்கள் விளக்குவமே. இந்த ஆரம்ப பாசுரத்துல என்ன பண்றார்? அதாவது பாசுபத மதத்துல இருக்கிற விகற்பங்கள்லாம் நாம விலக்கிடுவோம் அப்படின்னு சொல்றார். அதாவது சிவனுடைய பொய்யுரையினால ஏற்பட்டது. கீழே நாம சொன்னோம், மெய்த்தவத்தோன் ஞாலம் அளந்தானே ஆழி கிடந்தானே ஆள்மேல் வளர்ந்தானே தான் வணங்குவான். அவன் மெய்த்தவத்தோனா இருந்து இந்த மாதிரி மெய்யான விஷயத்த சொன்னான், ஞானத்தை கொடுத்தார். இப்போ ஒரு காரண விசேஷத்துக்காக பொய்யுரையா அவர் சொன்னார். அப்படிப்பட்ட பாசுபத மதத்தை விளக்குவோம் அப்படின்னு சொல்றார். இந்த பதார்த்தம் சரி. சாது ஜனங்கள் எல்லாம், சாது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா? நேர் மார்க்கத்துல போறதுதான் விரும்புவோம். சாது அப்படின்னு சொன்னாலே நேர்மையா இருக்கக்கூடியதுக்கு தான் சாதுன்னு பேர். மாறி இருக்கிறதுக்கு அசாதுன்னு பேர். அதனால சாது அப்படி இருக்கிறதுல சாது ஜனங்கள், எந்த ஒரு விஷயமும் நேர் விஷயமா இருந்தா சாது அப்படின்னு அர்த்தம். சாதுன்னா நேர் விஷயம், நேர்மையா இருக்கிறது அர்த்தம். அசாதுன்னா மாறி இருக்கிறது அர்த்தம். அதனால ஜனங்கள்ல இங்க வாழக்கூடிய ஜனங்கள் இருக்காளே, சாது ஜனங்கள் எல்லாம் சச்ச என்னும் சலம் உணர்த்தார். சச்சை அப்படின்னா சக்கைன்னு சொல்றமே, அதுதான் இந்த இடத்துல சச்சை அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சக்கைன்னா என்ன? ஒரு வஸ்துவை புழியறோம், சாறு எடுக்கிறோம், சக்கைய போட்டுடுறோம். அசாரமற்ற பாகம் சக்கை, அதுதான் சச்சை அப்படின்னு சொல்லுவோம். சாது ஜனங்கள்லாம் அசாரம்னு கழிக்கக்கூடியதா இருக்குது சச்சைன்னு, சக்கைன்னு. அப்படி கழிக்கின்றதான சலம் உணர்த்தார். சலம்ன்ற தோஷத்தை கை கொண்டவர்களும், அதாவது இந்த பாசுபத மதத்தை பாசுபத மதத்தை பின்பற்றுகிறவர்கள் எப்படின்னா, அவ அசாரமான பாகத்தை, சாது ஜனங்கள்லாம் சக்கைன்னு ஒதுக்குறாளே, அப்படிப்பட்ட சக்க அசார பாகத்தை எடுத்து கொள்ளக்கூடியவர்கள். அதுக்கு சலம்னு தோஷம். சச்ச என்னும் சலம் உணர்த்தார். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, கோதம சாபம் ஒன்னால் கொடுங்கோலங்கள் கொண்டு. கோதம கௌதம முனி, கௌதமர்னு ஒரு முனி, அவருடைய சாபத்தினால கோபம சாதமுன்னால் நெடுங்கோலங்கள் கொண்டுலகில்.
உலகிலே கோதம சாபம் ஒன்னார். கௌதமனுடைய ஒரு சாபத்தினால உலகில கொடுங்கோலங்கள் கொண்டு பயங்கரமான ரூபத்தை வேஷங்களை அணிந்து கொண்டு பூதபதி கடியாரென நின்று பூதங்களின் நாயகனா இருக்கக்கூடிய பூதபதியா இருக்கக்கூடிய சிவனுக்கு அடியார் என்னும்படியாக நின்று அவன் பொய்யுரையால் அப்படிப்பட்ட சிவனுடைய பொய்யுரையினால வேதம் அகற்றி நிற்பார். வேதத்தை ஆதாரமாக கொள்ளாம விலக்கி வைத்து நிற்கக்கூடிய அந்த பாசுபதர்கள் இருக்காளே, பாசுபதத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா அவ கௌதம சாபத்தினால பிடிக்கப்பட்டவா. அதனால அவ என்ன பண்றா, பயங்கரமான உருவத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த விற்த்தாந்தத்தை நாம அனுசந்திப்போம். அப்புறம் அந்த சிவனடியார்கள் என்ன பண்றா, அந்த பொய்யுரையான அந்த பாசுபதத்தை பின்பற்றி வேதத்தை ஆதாரமாக கொள்ளாமே வேதம் அகற்றி நிற்பார் விகற்பங்கள். அப்படிப்பட்ட பல வகைப்பட்டதான மத விஷயங்கள், அதுல ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணுமே இல்லை. அதாவது அந்த அவ முத்திரை அப்படின்லாம் சொல்றா. அந்த முத்ரிகா ஷட்கம் அப்படின்னு அந்த முத்திரையெல்லாம் பண்ணிட்டா அது ஜாதி விவசாய அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அதனால வேதத்துக்கு ஆதாரமே ஜாதி தான். ஏன்னா வேதம் ஓதுறதே திரைவர்ணிகள் தான் ஓதணும், புருஷர்கள் தான் ஓதணும், இப்படிலாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இல்லை. அந்த அந்த 6 முத்திரை அந்த மாதிரி ஏதோ சொல்ற. அந்த முத்திரைகள்லாம் இது பண்ணிட்டா எல்லாருமே ஒன்னா ஆயிடுவா அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஜடாமுடியெல்லாம் தரிசிக்கணும், பசுமத்தை பூசிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சொன்னா எல்லாருமே ஒன்னா ஆயிட்டா அப்படின்னா ஏதோ மொத்தம் வேத விருத்தமா இருக்குது. வேதங்கள் வேதம் அகற்றி நிற்பார். அவெல்லாம் வேதத்தை அகற்றி நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி விகற்பங்கள். விகற்பங்கள்னா பல வகைப்பட்டதான இது. அதாவது இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விகல்பம்னு அர்த்தம். இந்த ஊருக்கு போனோம்னா இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம்னு சொல்றோம் இல்லை, அதெல்லாம் புறம்பா இருந்தா விகற்பங்கள் விளக்குவோமே, அதை கண்டித்துடுவோம் அப்படின்னு முதல் பாட்டு சொல்றார். இதுல கோதம சாபம், கௌதமியினால சாபம் பெற்றவர்கள் அவர்கள் பாசுபத மதத்தை பசுபதிக்கு அடியவரா நிற்கிறேன்னு சொல்லி அந்த பாசுபத மதத்தை பின்பற்றா. அது வேதத்துக்கு விருத்தமானது, அதை நாமும் விளக்குவோம் அப்படின்னு சொல்றார். இந்த பாசுபத மதம் என்ன சொல்றது, எதனால் அந்த பாசுபத மதம் சிவனார் பண்ணார் அப்படின்றத அடுத்தது நான் செஞ்சோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிமன்ஷோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷடேதிசானபதா ஸ்ரீவத்சவம்சதரம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.